ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஹிந்தி லாங்குவேஜ் படமான அசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் அனுபவ் சின்ஹா. இந்த படத்தில் தாப்சி பன்னு, கனி குஷ்ருதி, ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கேங் ரேப் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனையோ படங்கள் இந்த மாதிரி வந்தாலும் இந்த படம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே கனி வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க. அவங்க தன்னோட ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது, அதாவது வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இருட்டாயிருச்சு. ஒரு 5 பேர் கொண்ட கும்பலால கார்ல கடத்தி அவங்க வந்து ரொம்ப கதற ரொம்ப ப்ரூட்டலா ரேப் பண்ணப்படுறாங்க. அந்த ரேப் பண்ண காட்சிகள் வந்து அந்த படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்பவுமே வந்து யதார்த்தமாகவும், அதாவது ரொம்ப வந்து ஒரு மனசை பதபதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகவும், அந்த ரேப் பண்ணும்போது அந்த 5 பேரோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு, அதில் ஒருத்தர் ரேப் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து எப்படி வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறான், அதை வந்து ஒருத்தன் வந்து செல்ஃபோனில் படையெடுக்கிறான். ரொம்பவுமே ஈவு இரக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட கருணை இல்லாத ஒரு வாலிபர்களாக அந்த 5 பேர்த்தையும் காட்டுறாங்க. உண்மையிலுமே இந்த அந்த அது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள், காட்டப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமா ப்ரூட்டலா இருந்தனால, படத்தோட ஆரம்பத்திலேயே ரொம்ப ஒரு மூட் அப்செட் ஆன மாதிரி ஆயிப்போச்சு அந்த சீனை பார்க்கும்போது. தயவு செய்து குழந்தைகள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கறது நல்லதில்லை. அவங்க வந்து தவிர்க்கணும். இது வந்து 18+, அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களும் பெண்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இந்த சமுதாயம் வந்து எதை நோக்கி போகுது, இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி எப்படி வந்து இந்த மாதிரி செயல்கள் சம்பவங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்கு வரலாம். அதாவது இந்த ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட புருஷன் வந்து மனைவியை காணும்னு கோர்ட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸ் அடுத்த நாள் காலையில உங்க மனைவி வந்து தண்டவாளத்துல வந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் மனைவி கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு அந்த 5 பேத்தையுமே போலீஸ் வந்து கைது செய்யறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு தப்பிக்கிறாங்க. கடைசியா வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு சடனா ஒரு ரிவெஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒருத்தர் வந்து பண்ணுவாரு. அது சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க 4 பேர் இல்ல 5 பேர் டோட்டலா, அதாவது 4 பேர் தான் சிக்குவாங்க. அதுல ஒருத்தன் வந்து சிக்க மாட்டான். கடைசியா தான் சிக்குவான். அந்த 4 பேத்துக்கும் எப்படி வந்து தண்டனை கிடைச்சது, கடைசியா ஒருத்தன் மாட்டினவன் எப்படி ஒரு ஃபேமிலி மேனா இருப்பான். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரேப் பண்ணவங்க யாருன்னா, அவங்க வந்து 4 பசங்களும், ஒருத்தன் வந்து பெரிய ஆளா இருப்பான். அவன் வந்து குடும்பம், குட்டி எல்லாமே இருக்கும். அவனோட மனநிலைமை, அவன் குடும்பத்துல என்ன நடக்குது, அவன் பொண்ணுங்கெல்லாம் வந்து எப்படி அவனை பாக்குறாங்க. அதாவது அதாவது எத்தனையோ விஷயங்களை வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அதாவது ஹீரோயிசம் வந்து காட்டுவாங்க, சினிமேட்டிக்கா எடுப்பாங்க. ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, அதாவது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா கோர்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு கோர்ட் இயங்கும், இந்த மாதிரி கேஸுகள் வந்து எப்படி வந்து ஜட்ஜிகள் வந்து எப்படி அவங்களோட பார்வையில எப்படி இருக்கும், அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்புல எப்படி இருக்கும், அந்த பக்கம் வந்து எதிர்த்தரப்புல எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா டாப்ஸி ஆகட்டும், ரேவதி ஜட்ஜா இருப்பாங்க, அவங்க அணுகுன விதம் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப போல்டா வந்து இந்த மாதிரி ஒரு கேங் ரேப்பை வந்து பேசின விதம், அப்புறமேட்டு இந்த இந்தியாவில் எத்தனை, அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரேப் கேஸ் வந்து இந்தியாவில் பதிவாகுது. அதாவது ஒண்ணுமே தெரியாத, அதாவது படிப்பறிவு இல்லாத ஜனங்க இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்றதில்ல அப்படின்னு ஒரு பேசப்பட்ட விதம், கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, போலீஸ் இதில் வந்து எந்த அளவுக்கு இது பண்றாங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தன்னோட பவரை யூஸ் பண்ணி தன்னோட பசங்களை காப்பாத்துறாங்க அப்படின்ட்டு இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான முறையில கையாண்ட விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவுமே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. இதை கொஞ்சம் வந்து சினிமேட்டிக்கா எடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா சினிமேட்டிக்கா எடுக்காம உண்மைகளை கரெக்டா சொல்லணும்ட்டு இந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்கிறாரு. அதனால ரொம்பவுமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. கட்டாயம், அதாவது அடல்ட் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.